إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. அடுத்ததாக மாணவிகள் வாங்க 6 நபர்கள் கொண்டு பட்டிமன்ற நிகழ்ச்சி, அதாவது மார்க்கத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழாக உங்களுக்கு மத்தியில் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் மதரசா மாணவிகள் நடைபெற்று இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த பெண்கள் இஜ்திமாயில் இங்கே நாம் ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத தொடர் பிரச்சாரத்தின் வாயிலாக பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே இங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நாம் பார்த்தோம். கன்னியாகுமரி மாவட்டம் மாதவராயம் கிளை சார்பாக இந்த பெண்கள் இஸ்திமாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதிலே ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஒன்றை தேர்வு செய்து அதை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக மாணவிகள் வந்திருக்காங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் உலக கல்வி மட்டும் போதாது, அதனுடன் சேர்ந்து நாம் மார்க்க கல்வியும் நாம் மார்க்க பற்றையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்க பற்று என்பது அவனுடைய வாழ்க்கையில் இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாளைக்கு மறுமையிலே அந்த மனிதன் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த மார்க்க பற்று என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இஸ்லாம் இதை எப்படி வலியுறுத்துகிறது, அதில் நம்மளுடைய நிலை என்ன, அதில் நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கிறது, பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நாம் அதிலே எப்படி கவனமாக இருக்கிறோம் என்பதை பற்றி தான் இந்த தலைப்பின் கீழே நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டும் போது, குல் ஹல் யஸ்தவில் லதீன லா யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவரும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்புகிறான். இந்த உலகத்தில் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமம் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுவை பற்றியும் மறுமை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிந்து வைத்து இருக்கக்கூடியவனும், இந்த உலகத்தில் அல்லாஹுவை பற்றியோ மறுமை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நாம் எப்படி தொழுகையை பேண வேண்டும், எப்படி ஹிஜாப் அணிய வேண்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் ஒழுக்கத்தை எப்படி பேண வேண்டும் என்று அறியாத ஒருவரும், இந்த அறிந்தவரும் அறியாதவரும் இந்த 2 பேரும் சமமாவார்களா என்று கேட்டால் இந்த இருவரும் சமம் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன? அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யதக்கருன உலில் அல்பாப், யார் நம்பிக்கையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து இந்த மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்கிறாரோ அவர்கள், அந்த நபர்கள் தான் என்ன செய்வாங்க, படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த அடிப்படையிலே இந்த பட்டிமன்றத்தை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் ஆண்கள் தான் என்று பேசுவதற்காக 3 சகோதரிகள் வந்திருக்காங்க. அதாவது மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் ஆண்கள் தான் என்று சகோதரி ஜாசியா, மிஸ்ரி, நௌஃபா. மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் பெண்களே என்று பேசுவதற்காக சகோதரி ஃபௌசானா, ஜஸ்ரா, சுமையா. இதுல மார்க்கத்தில் அதிகம் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான் என்று அடித்து பேசுவதற்காக சகோதரி ஜாசியா வராங்க. மார்க்கத்தில் அதிகம் ஆர்வமுள்ளவர்கள் ஆண்களே என்று பேசுவதற்காக என் அணியின் சார்பாக நான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை தேர்வு செய்து இந்த உலகத்திற்கு முதல் மனிதனாக இருந்த ஆதம் அவர்களை படைத்து அதற்கு பிறகு அடுத்த வந்த நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரை அத்தனை பேரும் நபியாக யாரை தேர்வு செய்தார் நடுவர் அவர்களே? ஆண்களைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்வு செய்தான்.
என்ன காரணம்? ஆண்களை தான் தேர்வு செய்தார்கள். அப்ப ஆண்களை தானே நபியாக தேர்வு செய்தார்கள். ஏன்? அச்சமுட்டி எச்சரிக்கை சொல்வதற்காக அல்லாஹ் இந்த பூமியில் அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில் சொன்னார்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் அது பிறரிடம் எடுத்து சொல்லுங்கள். அதுதான் தாவா பணி. இந்த தாவா பணியில் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலின் தொடர்பில் எல்லா விதமான இமல்களை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு தன்னுடைய வருமானத்தை கூட இருந்து தனக்கான பங்களிப்பு பணியை சதா நேரம் அதிலே கவனத்தை செலுத்துகிறார்கள். காரணம், அவர்கள் தான் மார்க்கத்தில் அதிகம் ஆர்வமுள்ளார்கள். ஆனா பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கணவர்களை வேலைக்கு அனுப்பிவிட்டு நல்ல உறங்கி ஓய்வெடுக்காங்க. அதே மாதிரி பாருங்க நடுவர் அவர்களே, மற்ற சமுதாயத்தை காட்டிலும் இஸ்லாமிய சமுதாயம் ஆண் சமூகமாக இருக்கக்கூடியது இரத்த தானத்தில் முன்னிலை இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தான் உடல் மனதாலிலும் அவர்கள் தான் அதிகமானவருக்கு இரத்தமும் கொடுக்கிறார்கள். ஆனா பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் செல்போன்களிலும் சீரியல்களிலும் சதா நேரம் அதிலே மூழ்கி கிடைத்து உடல் உழைப்பில்லாத காரணத்தினால் அவர்களுக்கு தான் ரத்தம் அடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனா ஆண்கள் ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து மார்க்க பிரச்சாரம் செய்வதில் ஆண்களின் பங்களிப்பு அதிகம் உள்ளது. தனிநபர் தாவா, தெருமுனை பிரச்சாரம் என பல்வேறு தாவா நிகழ்ச்சிகளில் ஆண்கள் தான் அதிகம் ஈடுபடுகிறார்கள். பல இஸ்லாமிய அமைப்புகளில் ஆண்கள் தான் முன்னிலை இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஆண்கள் தான் மார்க்கத்தில் அதிகம் ஆர்வமுள்ளார்கள் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி அழகா சொன்னாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் மார்க்கப்பட்டில் எப்படி இருக்காங்க? ஒரு தனிநபர் தாபாவாக இருக்கட்டும், ஒரு தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய ஒரு சமுதாய பணியாக இருக்கட்டும், இரத்த தானத்திலிருந்து எல்லா விஷயத்திலையும் ஆண்கள் என்ன செய்யாங்க? முன்னிலையில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய வாதத்தை போல்டா எடுத்து வைக்கிறாங்க. ஆண்கள் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. பல சமுதாய பணிகளை, நன்மையான தாவா பணிகளை செய்யும் போது ஆண்கள் தான் அதுல முன்னிலை வகிக்கிறாங்க. இன்றைக்கு பெரும்பான்மையான பெண்களாக இருக்கக்கூடியவங்க கணவனை வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஓய்வு எடுத்து நல்லா தூங்குறாங்க. இதற்கு பதிலடி கொடுப்பதற்கு எங்களிடத்திலும் வாதம் இருக்கிறது என்று சொல்வதற்காக பெண்கள் அணியிலிருந்து ஃபௌசானா வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கத்தில் அதிகம் ஆர்வமுள்ளவர்கள் பெண்களே என்று பேசுவதற்காக என் அணியின் சார்பாக வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் சொன்னாங்க ஆண்கள் தான் அதிகமா தாவா செய்யறாங்கன்னு. ஆண்களா இருக்கக்கூடியவங்க ஆண்களுடன் தான் தாவா செய்வாங்க. ஆனா பெண்களாகிய நாங்க ஒரு வீட்டோட உள்ள வர சென்று அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரிடத்திலும் தாவா செய்கிறோம். எதிரணியில் சொன்னாங்க ஆண்கள் தான் அதிகமா ரத்தம் கொடுக்கறாங்கன்னு. அவங்க பக்கம் சாஞ்சிடாதீங்க. அவங்க சொல்றத வச்சு அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கி விடாதீங்க. அது எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்? இப்பதானே ஒரு சகோதரி பேசியிருக்காங்க, அதுக்கு முன்ன தீர்ப்பு அப்படி கொடுக்க முடியாது. உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அது சமுதாய பணி. பெண்களாகிய நாங்க அதே போல செய்ய முடியாதுல்ல. எங்களுக்கும் சமுதாய பணிக்கு தான் சம்பந்தம் கிடையாது. எங்களுக்கு எந்த பணியை செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்கதோ அந்த பணியை தான் நாங்க செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். பெண்களா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கணவனுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கணவனுடைய வீட்டாருக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு தான் பொறுப்பு குறித்து இருக்கிறாங்க. பொதுவாகவே ஆண்களா இருக்கக்கூடியவங்க ஆண்களை விட பெண்கள் பலவீனமாக தான் படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உடல் அமைப்பை வச்சு எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. எப்பவும் தூங்குவாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஏன் எத்தனையோ பெண்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கணவனை வேலைக்கு அனுப்பிட்டு மதரசா வகுப்புகளை நடத்துறாங்க. ஆன்லைன் ஆலிமா வகுப்புகளுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க. இன்னும் ஹிஃப்லு மதரசாக்களுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க. எப்பவும் தூங்கிட்டா இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தானே. ஊர்கள்ல பெண்கள் குழு தாவா மூலம் எல்லா நபர்களையும் சந்தித்து பெண்கள் தாவா செய்கின்றனர். பெண்கள் பயான், தர்பியா இந்த மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் பெண்கள் குழு தாவா மூலம் நடக்கிறது. ஊர்களில் நடக்கூடிய மக்தப் மதரசாவை செயல்படுத்தி அதுல அதிகமா கலந்து கொண்டு மார்க்க கல்வி கற்பதும் பெண்கள் தானே நடுவர் அவர்களே. எனவே பெண்கள் தான் மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கூறி என் வாதத்தை எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி என்ன சொல்லாங்கன்னா, ஆண்கள் தரப்புல இருந்து சொன்னாங்க, ஆண்கள் தான் வந்து மார்க்கப்பட்டுல அதிகமா செய்யறாங்க, நன்மையான காரியங்களை செய்யறாங்க. தெருமுனை கூட்டம், தர்பியா வகுப்பு, இப்படியெல்லாம் ரத்தம் கொடுக்குது, இப்படியெல்லாம் அவங்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பெண்கள் தரப்புல இருந்து என்ன வாதத்தை அவங்க எடுத்து வச்சாங்க?
பெண்களா இருக்கக்கூடியவங்க இயற்கையாகவே அல்லாஹ் ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு இயற்கையாகவே அல்லாஹ் பலகீனமா தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆண்கள் சமுதாய பணிகளை அவங்க செய்தாலும் கூட நமக்கு என்ன கடமை, பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த கடமை தானே நம்ம கவனிப்போம். இப்போ ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவ தன்னுடைய கணவனுக்கும் அவனுடைய பிள்ளைக்கும் அவனுடைய பொருளாதாரக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் தானே பொறுப்புதாரி. அப்போ நம்ம அந்த கடமையை தானே நம்ம செய்ய முடியும். ஆண்கள் தரப்புல இருந்து சொன்னாங்க, எப்பவும் இவங்க தூங்கிட்டே இருக்கிறாங்க, பெண்கள் வந்து கணவனை அனுப்பிட்டு ஓய்வு எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வீடு உள்ளே வரை சென்று இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நிறைய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளையும் சந்தித்து, இப்போ ஒரு ஆணுனா ஒரு ஆண் நபரை மட்டும்தான் ஒரு 4 ஆணை பார்க்கலாம். வெளியே போகும்போதும் சரி, எங்கேயாவது கடை வீதிகளுக்கு போகும்போதும் சரி, ஒரு ஆணை சந்திச்சு பேசலாம். ஆனா பெண்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டு உள்ளுக்கு வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்கள் உறவினர்கள் எல்லாரும் இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு வீடு உள்ளே வரை சென்று நாங்கள் தாவா பண்றோமா இல்லையா? நாங்க எப்பவும் தூங்கிட்டே இருந்தாக்க என்னது, நாங்க ஆலிமா வகுப்புகளை நடத்த முடியுமா, ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க பதிலடி கொடுக்கறாங்க. இதுக்கு ஆண்கள் தரப்பிலிருந்து நீங்க சொல்வதை காட்டிலும் எங்கள்கிட்ட இன்னும் நிறைய வாதங்கள் இருக்கிறது என்று பதிலடி கொடுப்பதற்காக மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்களே என்று பேசுவதற்காக சகோதரி மிஸ்ரின் வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மார்க்கத்தில் அதிகமாக ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்களே என்று பேசுவதற்காக வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, அவங்க என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும், அதற்கு அவங்க கண்டிப்பாக மறுமையில் விசாரிக்கப்படுவாங்கன்னு சொன்னாங்க. பொறுப்புக்கும் ஆர்வத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவங்களா இருக்காங்களே. இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன, மார்க்கத்தில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள் ஆண்களா பெண்களா, இதுதானே தலைப்பு. அவங்க இந்த தலைப்பில் தானே பேசணும். அவர்களே, அல்லாஹ்வின் பாதையில் உயிரையும் பொருளையும் அர்ப்பணிக்கும் பொறுப்பு அதிகமாக ஆண்களிடமே உள்ளது. அன்றைய காலகட்டத்தில் பல சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தது அறிந்த செய்திதானே நடுவர்? ஆமா, மார்க்கத்திற்காக அவங்க நிறைய தியாகங்களை மேற்கொண்டிருக்காங்க. உணவில்லாத கடுமையான காலகட்டத்தில் பல போர்களில் கலந்து கொண்டு பல ஹதீஸ்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். எனவே மார்க்கத்தில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள் ஆண்களே என்று கூறி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக ஆண்களாக இருக்கக்கூடியவங்க உயிரையும் கொடுத்து என்ன செஞ்சாங்க, நிறைய அர்ப்பணிப்புகளை தியாகங்களை பல போர்க்களங்களில் சந்திச்சு என்ன செய்யாங்க, உயிரையும் தியாகம் செஞ்சாங்க, பசி பட்டினி கிடந்து. அப்போம்லாம் நம்ம என்னது, ஆண்கள் அந்த மார்க்கப்பட்டு இருந்ததுனால தான், அந்த மார்க்கத்தில் என்னது ஆர்வம் கொண்டவர்களா இருந்தனால தானே உயிரையும் கொடுத்து தியாகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் தரப்பிலிருந்து சொல்றாங்க. இதுக்கு பதில் வாதமாக பெண்கள் அணியிலிருந்து உங்களுடைய வாதத்தை எடுத்து வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கத்தில் அதிகம் ஆர்வமுள்ளவர்கள் பெண்களே என்று பேசுவதற்காக என் அணியின் சார்பாக வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, ஆண்கள் மட்டும் உயிர் தியாகம் செய்யவில்லை. அன்றைய சஹாபிய பெண்மணிகள் தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக சொந்த நாட்டை விட்டு ஹிஜ்ரத் மேற்கொண்டாங்க. அன்றைய சஹாபிய பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம், பெண்கள் நாங்களும் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும், அந்த ஜிஹாத்துடைய நன்மையை அடைய வேண்டும் என்று முறையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்களாகிய உங்களுக்கு போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை, பெண்களாகிய நீங்கள் ஹஜ்ஜி செய்தாலே அந்த ஜிஹாத்துடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்ன பிறகும் கூட நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் முறையிட்டு போரில் காயம்பட்ட நபர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, உணவு கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அந்த ஜிஹாத்துடைய நன்மையை அடைந்தாங்க. அப்போ மார்க்கத்தில் எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அது மட்டுமா, அர்ப்பணிப்பு பற்றி பார்க்கும்போது சிறுவராக இருந்த ஹாரிசார் அலி அவர்கள் பத்ரு போரில் கொல்லப்பட்டார்கள். அவருடைய தாய் பதட்டத்துடன் நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஹாரிசா மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்துள்ளேன் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் நான் பொறுமை காப்பேன், அல்லாஹ்விடம் நற்கூலியை எதிர்பார்ப்பேன் என்று அந்த தாய் கூறினாரே, அந்த தாயின் அர்ப்பணிப்பை என்னவென்று சொல்ல, தனது மகள் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று தெரிந்த பின் அமைதியாக சென்றார் என்று ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் பெண்கள் தான் என்று எனது வாதத்தை எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத். சகோதரி சொல்றாங்க, ஆண்கள் மட்டும் மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்யல. அன்றைக்கு சஹாபிய பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க, போர்க்களம் உங்களுக்கு கடமை கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, இல்லை நாங்கள் நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சாலே போதும், அந்த ஜிஹாதுடைய நன்மை நீங்கள் அடைந்திடலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது
அவங்க என்ன செஞ்சாங்க, அதை சொன்ன பிறகும் கூட ஆர்வமாட்டு என்ன செஞ்சாங்க, அந்த நபி தோழிய பெண்மணிகள் போர்க்களத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, காயம்பட்டவர்களுக்கு முதல் உதவி செய்வது, தண்ணீர் கொடுப்பது, உணவு கொடுப்பது, இந்த மாதிரியான அவங்க என்ன செஞ்சாங்க, பணியை அவங்க செஞ்சாங்க. அப்போ பெண்களுடைய பங்களிப்பு என்பது அதுல இருந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பெண்கள்ல இருந்து பெண்கள் தான் என்ன செய்யாங்க, மார்க்கத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் அணியிலிருந்து சொன்னாங்க. இதற்கு பதில் வாதம் நீங்க வச்சிருக்கீங்களா பதிலடி கொடுப்பதற்கு ஆண்கள் தரப்புல இருந்து? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கத்தில் அதிகம் ஆர்வமுள்ளவர்கள் ஆண்களே என்று பேசுவதற்காக என் அணியிலிருந்து வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, அவங்க சொல்லதை வச்சே தெரியுது, அன்றைக்குள்ள சஹாபிய பெண்மணிகள் சொன்னாங்கன்னு சொல்றாங்களே, அதுவும் இன்னைக்குள்ள தற்காலத்தில் உள்ள பெண்களை பத்தி சொல்லவே மாட்டிக்காங்களே. அதுல இருந்தே தெரியுதுல்ல, ஆண்கள் தான் மார்க்கத்தில் அதிகம் ஆர்வமுள்ளவர்கள் அவங்களே ஒத்துக்கிறாங்க. நடுவர் அவர்களே, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் ஒரு ஆணுக்கு கட்டளையிடும் போது பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை கட்டாயம் கொடுத்து விடுங்கள் என்று ஒரு ஆணுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இன்னும் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், அர்ரிஜாலு வகவ்வாமூன நிசாயி, ஆண்கள் பெண்களின் பொறுப்பாளர்களாக உள்ளனர். இஸ்லாமிய குடும்பவியலில் முக்கியமான விஷயம் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான பொருளாதாரத்தை தேடுவதும் அதை திரட்டுவதும் அதை செலவு செய்வதும் ஆண்கள் மீது தான் சுமக்கப்பட்டுள்ளது. அதாவது மனைவிக்கும் பிள்ளைக்கும் தாய் தந்தையாருக்கும் பொருளாதார ரீதியாக அனைத்திற்கும் ஆண்கள் தான் பொறுப்பாளர்கள். குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் என விரும்புகின்ற கணவன் தாய்மார்கள் தமது குழந்தைக்கு முழுமையாக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும். அவர்களை நல்ல முறையில் உணவும் உடையும் வழங்குவது யாருக்கு கடமையாகுதுன்னா அந்த குழந்தையின் தந்தையான ஆணுக்கு தான் கடமையாகுது. இன்னும் குடும்பத்தில் மார்க்கத்தை நிலைநாட்டும் பொறுப்பு அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது. அந்த குடும்பத்தில் ஆணாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்க பற்றுள்ளவர்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த குடும்பத்தை மார்க்க சிந்தனையால் உருவாக்க முடிகிறது. நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி சொல்லுங்க. குடும்ப தலைமையாக இருந்த திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட நம்முடைய தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க சிந்தனையில் இருந்தனால தானே தன் தந்தைக்கு பிரச்சாரம் செய்தார். உங்களுக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைத்திருக்கிறது, எனவே என்னை பின்பற்றுவீராக, நான் உங்களை நேரான பாதையை காட்டுகிறேன் என்று தன் தந்தைக்கு பிரச்சாரம் செய்தார். நூஹ் நபி தன் மகனுக்கு உபதேசம் செய்தார். லுக்மான் என்ற நல்ல மனிதர் தம் மகனுக்கு உபதேசம் செய்தார். இதுவெல்லாம் எதை உணர்த்துகிறது? மார்க்கத்தில் இருந்த ஆர்வத்தை காட்டுகிறது. அது மட்டுமா, குழந்தையை சிறு வயதிலே பள்ளிக்கு அழைத்து சென்று தொழுகை கற்பித்து கொடுப்பது யாரு? ஆண்கள் தானே. ஆண்களே மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் என்று கூறி என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகா சொன்னாங்க. அதாவது ஒரு ஆணாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் திருமணம் முடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பெண்ணுக்கு மகராக அவன் என்ன செய்கிறான், மகர் கொடுக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த மனைவிக்கும் அந்த பிள்ளைக்கும் அவன் பொறுப்பாளியாக ஆகிறான். திரும்ப 2வது அது வளரது வரைக்கும் குடும்பத்தின் தலைவராக ஒரு தந்தையாக இருந்து அந்த குடும்பத்தில் மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணாக இருந்து அந்த குழந்தையை வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த ஆணிடம் சேர்கிறது. ஆண்கள் தானே என்ன செய்யாங்க, தந்தை தானே தன் பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, தொழுகையை கற்பித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை என்ன செய்யறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. ஆண்கள் தரப்பிலிருந்து எங்களிடமும் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு வாதங்கள் இருக்கிறது என்று சகோதரி பேச வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கத்தில் அதிக ஆர்வமுள்ளவர்கள் பெண்களே என்று பேசுவதற்கு எனது அணியிலிருந்து வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சகோதரி சொன்னாங்க, அன்றைக்குள்ள சஹாபிய பெண்மணிகள் செய்ததை பேசுறாங்க, இன்றைக்கு தற்காலிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அன்றைய சஹாபி பெண்மணிகளை முன்மாதிரியாக எடுத்துதானே இன்றைக்குள்ள பெண்மணிகளும் மார்க்கத்தில் ஆர்வமுள்ளவராக இருக்கிறாங்க. நாங்க அதை தான் சொல்றோம். குடும்பத்தில் பெண்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருந்தால்தான் அந்த குடும்பமே சிறந்த குடும்பமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. குடும்ப தலைவியிடம் மார்க்கப்பற்று இல்லை என்றால் ஆண்களும் மார்க்கத்தில் வழி தவறும் நிலையை நாம் பார்க்கிறோம். மனைவி என்பவள் தன் கணவனின் வீட்டிற்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள். ஆக குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் பொறுப்பை இஸ்லாம் தாயிடம் ஒப்படைக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹன் வவதாத்ஹு குர்ஹா. அவனது தாய் சிரமத்துடன் அவனை சுமந்து சிரமத்துடன் அவனை பெற்றெடுத்தாள். அந்த அளவிற்கு சிரமப்பட்டு பெற்றெடுத்த அந்த குழந்தையை நல்லொழுக்கமுள்ள குழந்தையாக வளர்த்த வேண்டும் என்றால் அந்த தாய் நல்லொழுக்கமுள்ளவளாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் கூறுகிறது.
ஆண்களை பொறுத்தவரை குடும்ப தேவைகளுக்காக பொருளாதாரத்தை திரட்ட காலை சென்றால் இரவுதான் வீடு திரும்புகிறார்கள். குழந்தைகள் தாயின் வளர்ப்பிலேயே தான் அதிக நேரம் இருக்கிறார்கள். அவர்களை மதரசாவிற்கு அனுப்புவது, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது என அனைத்தும் செய்வது பெண்கள் தான். ஒரு தாய் தான் அவளுடைய குழந்தையின் நல்லொழுக்கத்திற்கு பொறுப்புதாரி ஆவாள். குழந்தைகளுக்கு நல்லதொரு ஆசிரியரும் ஆவார். எனவே மார்க்கத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் பெண்களே என்று கூறி எனது வாதத்தை எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி சொல்றாங்க, அதாவது அது உண்மையான விஷயம்தான். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடும்பத்துல மார்க்கப்பட்டு இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்தை நல்லொழுக்கமுள்ள ஒரு குடும்பமாக நம்ம வழிநடத்த முடியும். இந்த பவர் பாயிண்ட் போட்டு காட்டும்போது கூட சொன்னாங்க, ஒரு தாயாக இருக்கக்கூடியவங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய பிள்ளை முதலாவதாக யாரை ரோல் மாடலாக எடுக்கும் சொன்னா தன்னுடைய தாயிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். தாய் தொழுதாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளையும் என்ன செய்யும், நம்ம அம்மா தொழுறாங்க, தெரியாட்டாலும் கூட ஏதோ குனியிறாங்க, ஏதோ நிமிறாங்க, நம்மளும் அம்மா கூட போய் நிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய முதுகுல ஏறி கிடக்கும். அப்பவும் வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம அம்மா இப்படிதானே தொழுவாங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும். அப்படித்தானே? நம்ம எப்பவுமே சீரியல்களையும் சினிமாயிலையும் நம்ம போனையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளை பார்த்து வளரக்கூடிய பிள்ளை எப்படி வளரும்? அப்ப நம்ம ஒரு சிறந்த ஆசிரியர் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு யாரு? அந்த தாய் தான் ஒரு ஆசிரியராக, ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அழகான ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. இதற்கு ஆண்கள் தரப்பிலிருந்து உங்க வாதத்தை எடுத்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில நபி தோழர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அதிகமான சஹாபாக்கள் எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றார்கள். கற்ற மார்க்கத்தை இன்றைக்கு நாம் ஹதீஸ்களாக படிக்கின்றோம். அந்த செய்திகளை அறிவித்தது யார்? ஆண்கள் தான். அதிகம் நபி தோழர்கள் தான் மார்க்கத்தை கற்றார்கள். அதில் முதலில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆறாவது ஜாபிர் பின் அப்துல்லா, ஏழாவது அபு ஸைத் அல்-ஹுத்ரி. மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு இமாம்களை பார்க்கும்போது அதிகம் ஆண்களே உள்ளனர். இஸ்லாத்தில் உள்ள மார்க்க சட்டங்களை ஹதீஸ் வாயிலாக மக்கள் மத்தியில் அதிகம் கொண்டு சேர்த்ததும் ஆண்கள் தான். அடுத்த மார்க்க அறிஞராக உருவாக்குவதும் ஆண்கள் தான். மார்க்கத்தில் அதிகமானவர்கள் ஆண்கள் தான் என்று அடித்துக்கூடி எனது வாதத்தை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்கள் தரப்பிலிருந்து அவங்களுடைய வாதத்தை கரெக்டாக தான் சொல்றாங்க. இன்றைக்கு நாம் எவ்வளவு ஹதீஸ்களை நம்ம மார்க்க சட்டமாக நம்ம படிக்கிறோம். அந்த ஹதீஸ்கள்லாம் அறிவிச்சவங்க யாரு? அதிகமான நபி தோழர்கள் தான் அந்த ஹதீஸ்கள்லாம் அறிவிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து பல மார்க்க சட்டங்களை, மார்க்க விஷயங்களை படித்து இன்றைக்கு ஹதீஸ்களாக புத்தகங்களாக இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் அறிவிச்சது ஆண்கள் தானே. அப்போ ஆண்கள் தானே என்னது மார்க்கப்பட்டுல அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கரெக்டா சொல்றாங்க. இதுக்கு நீங்க பெண்கள் என்ன சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றைய காலத்துல நபி தோழிகள்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம், ஆண்கள் எல்லாரும் உங்களுடனே இருந்து மார்க்க விஷயங்களையும் மார்க்க அறிவுரைகளையும் கேட்கிறாங்க, எங்களுக்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு நாளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரும் பெண்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்ப எந்த அளவிற்கு மார்க்கத்திற்கு பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க? எதிரணியில் பேசின சகோதரி சொன்னாங்க, ஆண்கள் தான் அதிகமா செய்திகளை அறிவிச்சிருக்காங்கன்னு. அபூ ஹுரைரா அவர்களுக்கு தெரியாத ஹதீஸ்கள் கூட அன்னை ஆயிஷா அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அன்றைய காலகட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நிறைய செய்திகளை அறிஞ்சு அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறமா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் பெரும் பெரும் நபி தோழர்கள் கூட மார்க்க விளக்கத்தை கேட்டு யாரிடம் வந்தாங்க? அன்னை ஆயிஷா அவர்களிடம் தான் வந்தாங்க. அந்த அளவிற்கு மார்க்கம் ஞானம் கொண்டவராக இருந்தாங்க. அறியாமை காலத்தில் பெண்கள் அடிமைப்பட்டு இருந்தனர். இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் தலை தூக்கிய பிறகு அதிகமானவங்க மார்க்க கல்வியை கற்று அதிகமானவங்க ஆலிமாவாக உருவானாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டார். அவருடைய ஜனாசாவை பள்ளிவாசலுக்குள் கொண்டு சென்று தொழுகையை நடத்த மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ
அப்போ ஜனாசாவை பள்ளிவாசலுக்குள் கொண்டு சென்று தொழுகையை நடத்தலாம் அப்படிங்கிற சட்டத்தை முன்பு மரணித்த சுஹைல் இப்னு பைலா அவர்களுடைய ஜனாசா தொழுகையை ரசூலுல்லா பள்ளிவாசலில் நடத்திய ஹதீஸை மேற்கொள்ளுங்கள் என்று நினைவூட்டினார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். இந்த மாதிரியான நிறைய செய்திகளை பெண்களும் அறிவிச்சிருக்காங்க. எனவே மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் பெண்களே என்று கூறி என் வாதத்தை எடுத்துரைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அவங்க சரியா தானே சொல்றாங்க. அதாவது ஆண்கள் நிறைய ஹதீஸ்களை அவங்க அறிவிச்சாலும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து பல ஹதீஸ்களை அவங்க அறிவிச்சாலும், செய்திகளை மக்கள் மத்தியில் சொன்னாலும், ஆனா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மறைவுக்கு பிறகு மிக பெரும் நபித்தோழர்கள் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட மார்க்க விளக்கம் கேட்டாதான் நமக்கு அதுல ஒரு தெளிவு வரும் சொல்லி பெரும் நபித்தோழர்கள் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட தான் கேட்டாங்க. இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க ஆண்கள் தரப்பிலிருந்து? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டோ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை மட்டும் போதாது, அதனுடன் நல்ல செயலும் செய்ய வேண்டும், தர்மமும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்தவனாக தன் குடும்பத்திற்கு செலவு செய்தால் அச்செலவு அவனுக்கு தர்மமாகிவிடும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாம் ஆண்களுக்கு குடும்ப பொறுப்பை வழங்கியுள்ளது. குடும்ப செலவு, மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஆகியோரின் பராமரிப்பு ஆண்களுக்கே கடமையாக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிவாசல் கட்டுமான பணி, மதரசாக்கள், கிணறுகள், மருத்துவ உதவி, கல்வி உதவி தொகை, அநாத இல்லங்கள் போன்ற பெரிய தர்ம பணிகளிலும் ஆண்களே முன்னிலை வகிக்கிறார்கள். எனவே மார்க்கத்தில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள் ஆண்களே என்று என்னுடைய வாதத்தை எடுத்துரைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சகோதரி சொல்றாங்க, அதாவது ஆண்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு மார்க்கப்பட்டுள்ளவர்களாக அவங்க இருக்கிறதுனால தானே அந்த நன்மையான விஷயத்தில் ஆர்வம் கொள்ளணுங்கிற அந்த விஷயத்துல அவங்க உடலாலும் சரி மனலாலும் சரி இப்போ ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணி என்று சொன்னால் அதுல முன்னிலையாக நிற்கிறது யாருன்னா டொனேஷன் பிரிக்கிறது, கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஆண்கள் தான் முன்னிலையிலிருந்து எடுத்து செய்வாங்க. இப்போ நம்ம ஒரு அனாதை இல்லம் சொல்லி பார்த்தோம் சொன்னா அதுலேயும் யார் இருப்பாங்க? அந்த அனாதை இல்லங்களை அமைக்கிறது, நடத்துறது எல்லாம் என்ன செய்வாங்க? ஆண்கள் முன்னிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி எப்படி ஒரு கல்வி உதவி தொகையாக நம்ம செய்யணும்னு சொன்னா அதுலேயும் முன்னிலையில் இருப்பாங்க. இப்போ ஒரு பொருளாதார ரீதியாக யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அதுலேயும் டொனேஷன் பிரிச்சு கொடுப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள்ல ஆண்கள் என்ன செய்யறாங்க? மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நிறைய விஷயங்கள்ல என்னது ஒரு சமுதாய பணியை நம்ம செய்யணும் சொல்லி உடலாலும் மனதாலும் என்ன செய்யறாங்க? அதுலேயே என்ன செய்யறாங்க? அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. அப்ப ஆண்கள் தானே முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் தரப்பில இருந்து சொல்றாங்க. இதற்கு பதில் வாதமாக பெண்கள் தரப்பில இருந்து நீங்க என்ன வாதத்தை சொல்லுங்க? ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஆண்களிடம் பணம் அதிகம், அதனால் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்கிறார்கள். ஆனால் பெண்களின் இதயம் கருணையால் நிரம்பியது. பசி, வறுமை, ஆதரவற்ற நிலை போன்றவற்றை கண்டால் முதலில் இரக்கம் காட்டுவது பெண்களின் உள்ளம்தானே? ஆமா, பெண்கள் தான். இப்ப பெண்கள் தான் வீட்டுல இருக்காங்க. யாராவது எங்களுக்கு பசிக்குதுமா, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும்னு கேட்டா உடனே பெண்கள் தான் கொடுப்பாங்க. பெண்களும் உரிய முறையில் ஜக்காத் மற்றும் தர்மம் செய்யத்தான் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடம் நேரடியாக கூறினார்கள், பெண்களே தர்மம் செய்யுங்கள், ஏனெனில் நரகில் உங்களில் பலரை கண்டேன் என்று கூறினார்கள். அந்த அறிவுரை ஏற்ற பெண்கள் உடனடியாக தங்களின் காதணிகள், வளையல்கள் மற்றும் ஆபரணங்களை கலச்சி தர்மமாக வழங்கினார்கள். அதே போல வஹீன் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவ மறுத்த காலத்தில் உடலளவிலும் பொருளளவிலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதார உதவியை செய்தாங்க. காரணம் மார்க்கத்தில் சிறந்து விளங்கியதுதான். மார்க்கத்தில் சிறந்து விளங்கிய காரணத்தினால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதார உதவியை செய்தாங்க. அதே போல ஒரு கொடுங்கோலன் ஃபிரௌனின் மனைவியாக இருந்த ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முதல் மார்க்க கல்வி ஞானம் கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த இஸ்லாத்தை தக்க வைப்பதற்காக கடுமையான சோதனைக்கு ஆளானாங்க. எனவே மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் பெண்கள் தான் என்று எனது வாதத்தை எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பெண்கள் தான் ஒரு ஆண்கள் சமுதாய பணி பறை நன்மையான காரியங்கள்ல முன்னிலையில் இருந்தாலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க கருணையால் அவங்களுடைய உள்ளம் நிரம்பியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இரக்க குணம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்தில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு அவங்களை திருமணம் முடிக்கும் போது
அவங்க என்ன செய்ய அவங்க உடலாலும் மனதாலும் என்ன செஞ்சாங்க, அந்த அளவுக்கு வியாபாரத்துல சிறந்து விளங்கின ஒரு பெண்ணாக அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. அப்ப அந்த மக்கத்து குறைசிகள் அன்னைக்கு கைவிட்ட பிறகும் கூட ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க பொருளாதார ரீதியாக ரசூலுல்லாஹ்க்கு உதவி செஞ்சாங்க. அதை அவங்களுடைய வாதமாக எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த பெண்ணுக்கும் முன் உதாரணமாக அல்லாஹ் 2 பெண்மணிகளை திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். அதுல யாரு? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த முதல் மார்க்க இல்மு ஞானம் கிடைச்சதுனால தானே என்ன செஞ்சாங்க, ஒரு கொடுங்கோலனின் ஆட்சியாளனுடைய மனைவி என்பது என்னது, ஒரு 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 அரசன் என்று சொன்னால் அந்த மனைவி எப்படி இருப்பான், ஒரு அரசியாக எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனா அந்த இல்மு ஞானம் கிடைச்சதுனால என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை தக்க வைக்கிறதற்காக கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்ப பெண்கள் தரப்பில் இருந்து அவங்களுடைய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்பது இருக்கிறது என்பதாக அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்க. இதற்கு என்னது, ஆண் இல்லை நாங்க மார்க்கத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் ஆண்கள் தான் என்று பேசுவதற்காக அடுத்த சகோதரி வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்களுக்கு பள்ளிவாசல் சம்பந்தமானதை பத்தி பார்த்தோம்னு சொன்னா, பள்ளிவாசலுக்கு தினமும் 5 வேளை பள்ளிக்கு சென்று ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது பெரும்பாலும் ஆண்களே என்று என் வாதத்தை எடுத்து உரைக்கிறேன். ஃபஜர் இஷா போன்ற குளிர்காலம் ஆனாலும் வெயில்காலம் ஆனாலும் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் ஜும்மா மற்றும் ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது அதற்கான கூலியை பெறுகிறார்கள். பள்ளிவாசல் தொழுகைக்கு பின் ஆண்கள் குர்ஆன் ஓதுவதும் மற்ற அமல்களில் ஈடுபடுவதையும் செய்கிறார்கள். பள்ளிவாசல் தொடர்பில் ஆண்களே அதிகமாக இருக்கிறார்கள். அது மட்டுமா, நாளை மறுமையில் அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளான மறுமை நாளில் அல்லாஹ் 7 பேருக்கு நிழலை அறிக்கிறான். அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டிலே ஊழிய இளைஞன், பள்ளிவாசலோடு தன் உள்ளத்தை தொடர்பு கொண்ட மனிதன், இதில் ஆண்களுக்கு தான் பங்களிப்பு இருக்கிறது, அவர்களுக்கு தான் ஆர்வம் இருக்கிறது. எனவே நடுவர் அவர்களே, மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்கள் தான் என்று கூறி என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அழகா சொன்னாங்க. இப்ப ஆண்களாக இருக்கக்கூடியவங்க பள்ளிவாசல்ல போய் அவங்களுக்கு தொழுகணும் கடமையா இருக்கையினால ஆண்கள் பள்ளிவாசல்ல போய் தொழுறாங்க. அப்ப அவங்க ஜமாத்தோடு சேர்ந்து தொழும்போது அதனுடைய நன்மையை அவங்க பெறுறாங்களா இல்லையா? அப்ப அந்த நன்மையினுடைய கூலி கிடைக்குதா இல்லையா? அப்ப ஆண்கள் தானே முன்னிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு மறுமையிலே அர்ஷுடைய அல்லாஹ்வுடைய நிழல் இல்லாத வேற நிழல் இல்லாத அல்லாஹ்வுடைய நிழலான அந்த மறுமை நாள்ல எனது 7 கூட்டத்தார் 7 சாரார் வர்றாங்க. அதுல 2 பேர் இளைஞராகத்தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மார்க்கப்பட்ட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் தானே அந்த என்ன செய்றாங்க, ஆர்வம் அதிகமாக இருக்கனால தானே ஆண்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை அவங்க எடுத்து வச்சாங்க. இதுக்கு பெண்கள் அணியிலிருந்து எங்களிடமும் வாதம் இருக்கிறது என்று பேசுவதற்காக சகோதரி வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது எனக்கு முன்னால் பேசிய சகோதரி சொன்னாங்க, ஆண்கள் ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள் என்று. நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். பள்ளிவாசல் சென்று தொழுகையில் கலந்து கொள்வதில் பெண்களுக்கு சலுகை உள்ளதா இல்லையா? சலுகை உள்ளது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இப்போ உமர் ரலியல்லாஹுடைய மனைவி பள்ளிவாசலுக்கு போகும்போது அவங்களுடைய நண்பர் பார்க்குறாங்க, நீங்கள் உமர் ரலியல்லாஹு கண்டா அவங்க ஒரு கோபக்காரங்க, ரோசக்காரங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லலாமான்னு கேட்கும்போது, இதில் நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கேட்கவா என்னுடைய கணவருடைய வார்த்தையை கேட்கவா என்று சொல்லும்போது, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அு இலா ஸிக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமை அன்று தொழுகைக்காக அழைக்கப்பட்டு பாங்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூர்வதன்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இங்கு யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே என்ற அழைப்பு மார்க்க சட்டத்தின்படி ஆண்களுக்கே ஜும்மாவை கடமையாக்குகிறது, பெண்களுக்கு அல்ல. ஜும்மா தொழுகை பெண்களுக்கு கட்டாயமில்லை என்றாலும் தற்போது தவ்ஹீத் ஜமாத் நடத்திய பிரச்சாரத்திற்கு பிறகு அதிகமான பெண்கள் ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள், அதனுடைய நன்மையும் அடை செய்கிறார்கள். ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையில் அனைத்து பள்ளிவாசல்களிலுமே பெண்கள் தான் அதிகம் கலந்து கொள்கிறார்கள். எதிரணியில் பேசும்போது ஃபஜர் இஷா போன்ற கடினமான நேரங்களிலும் ஆண்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் என்று பேசினார்கள். ஆனால் ரமலான் மாதம் இறுதி 10 நடு இரவில் 2 அல்லது 3 மணிக்கு தொழுகை நடைபெறும். அதில் அதிகமாக பெண்கள் கலந்து கொள்கிறார்களா அல்லது ஆண்கள் கலந்து கொள்கிறார்களா நடுவர் அவர்களே? நிறைய பள்ளிவாசல்ல ரமலான்ல நம்ம பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா பள்ளிவாசல் நிறைஞ்சால இருப்பாங்க, அவங்க தான் அதிகமா வருவாங்க.
எனவே பெண்கள் தான் அதிகமாக கலந்து கொள்கிறார்கள். எனவே மார்க்கத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் பெண்கள் தான் என கூறி எனது வாதத்தை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம இந்த 2 அணியிலிருந்தும் வாதத்தை அழகான முறையில் சகோதரிகள் எடுத்து வச்சாங்க. இப்போ தீர்ப்பு வழங்குவதற்கான ஒரு நேரம் ஆயிற்று. இப்போ நம்ம தீர்ப்பை பற்றி நம்ம பார்த்தோம் சொன்னால், ஆண்கள் தரப்புடைய வாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுதே அன்றைய காலத்து சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அவங்க மார்க்கத்திற்காக ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக எந்த அளவிற்கு அவங்க தியாகம் செஞ்சாங்க, அர்ப்பணிப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி சகோதரிகள் ஹதீஸ் மூலமாக நமக்கு விளக்கம் சொன்னாங்க. ஏம்னா இனி எந்த ஒரு சமூகத்திலையும் இப்படி ஒரு தியாகத்தை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரிய பங்களிப்பை அன்றைய காலத்து ஆண்கள் சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க. அவர்களெல்லாம் முன்மாதிரியாக எடுத்துத்தான் என்ன செய்யறாங்க, இன்றைக்கும் நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்க, மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் கொண்டு மிக பெரிய பங்களிப்பு என்ன செய்யாங்க, இந்த இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக மர்மையினுடைய வெற்றி இலக்காக கொண்டு என்ன செய்யறாங்க, நிறைய ஆண்கள் அதற்கான பங்களிப்பை செய்யதான் செய்யறாங்க. அவங்களுடைய பங்களிப்பு என்பது இருக்கதான் செய்யறது. இதுல என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ பெண்கள் வாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்களை காட்டிலும், அதாவது அன்றைய காலத்து சஹாபிய பெண்மணிகள் நிறைய தியாகங்களை செஞ்சிருக்காங்க. அவங்களும் ஆண்களுக்கு ஈக்குவலா தியாகங்களை செஞ்சிருக்காங்க. இன்றைய இருக்கக்கூடிய பெண்களும் என்ன செய்யறாங்க, அல்லாஹுக்காக மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக நாளைக்கு மறுமையில் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழக்கூடிய முஸ்லீம் எனது பெண்களாக இருக்கக்கூடியவங்களும் நிறைய பங்களிப்பு மார்க்கத்துல செய்யதான் செய்யறாங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்களை காட்டிலும் பெண்கள் மார்க்கப்பட்டுல ஆர்வம் குறைந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்குள்ள நவீன காலகட்டங்களில் உலக கல்வியின் மீது மோகம் கொண்டு உலகத்தின் மீது பட்டு கொண்டு என்ன செய்யறாங்க, மார்க்கத்தினுடைய அந்த ஆர்வம் குறைந்து போகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். யாருமே மார்க்க கல்வியை படிக்கல அப்படின்னு நான் சொல்ல வரல. உலக கல்வி தேவை. இந்த உலகத்துல பெண்கள் சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா துறையிலும் சாதிக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? ஒரு ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண் பிள்ளை 10ஆம் வகுப்பு படிக்கிறது. அப்ப எத்தனை வயசு இருக்கும் சொல்லுங்க? 10ஆம் வகுப்பு படிக்கணும் எத்தனை வயசு? 15 வயசு இருக்கும். 12th படிக்கணும் எத்தனை வயசு? 17 வயசு 18 வயசு பிள்ளை இருக்கும். அப்படிதானே? அந்த 12th முடிச்ச உடனே நேரே கொண்டு போய் எங்க சேர்ப்போம்? காலேஜ்ல கொண்டு போய் சேர்ப்போம். எத்தனையோ இஸ்லாமிய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய கிருபையால நிறைய ஹாஸ்டல்ல எல்லாம் படிக்கிறாங்க. அப்படிதானே? பிள்ளைகள் படிக்கணும், உலக கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அதோடு சேர்ந்து அந்த மார்க்கப்பட்டும் இருக்க வேண்டும். இன்றைக்கு 17 வயசுல இருந்து ஆரம்பிக்க கூடிய அந்த டீனேஜ் பருவம், காலேஜ், ஹாஸ்டல் லைஃப் எல்லாத்தையும் தாண்டி அவள் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, ஒரு கற்பு நெறி பேணிய பிள்ளையாக அவள் வெளியே வரும்போது, திருமண வயதை அடைந்து அவள் வெளியே வரும்போது குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு அவள் நடந்தா மட்டும்தான் அந்த கற்பு நெறியை பேணி அவள் வெளியே வர முடியும். இந்த நவீன காலகட்டங்கள்ல அந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டு என்ன செய்யறா, அந்த மார்க்கத்தின் மீது ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார். ஒரு தொழுகை சம்பந்தமான விஷயத்தை நாம் பார்த்தாலும் கூட இன்றைக்கு ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட பள்ளி வாசலில் தொழுவது என்பது அவர்களுக்கு கட்டாய கடமை. ஆண்கள் என்ன செய்யறாங்க, பள்ளி வாசல்ல போய் தொழுறாங்க. ஆனால் பெண்களாக இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், பெண் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த தொழுகை விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் அலசி பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? கரெக்டா அந்தந்த நேரம் வகுத்து தொழுகையை கரெக்டான முறையில பேணுதலா தொழுறாங்களா? சிந்தித்து பாருங்க. ஒரு தர்பியா வகுப்பு நடக்குது, ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது, ஒரு ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட வகுப்பு நடக்குது, ஒரு பெண்கள் பயான் நடக்குது. அந்த மார்க்க கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மார்க்க செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பெண்கள் வராங்க சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு எல்லாம் மார்க்கப்பட்டு மார்க்க கல்வி படிக்கல அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நாம் வீடா லிஸ்ட் எடுத்தோம் சொன்னா 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் படித்த ஆலிமாக்கள் இருக்கிறார்கள். லிஸ்ட் எடுத்தா அந்த ஆலிமாக்கள்லாம் எங்க? எத்தனை பேர் இன்னைக்கு மார்க்கத்தை என்ன செய்ய கற்றுக் கொடுப்பதற்கும் அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் பண்ணதற்கும் இன்னைக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறாங்க? சிந்தித்து பாருங்க.
மார்க்க கல்வியில் என்னது மார்க்க பட்டில அதிகம் ஆர்வம் குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அன்றைய காலத்து சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போது, யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அவர்கள் பருவ வயதை அடைவது வரைக்கும் அவர்களை மார்க்க பற்றுள்ள பெண்ணாக, அவர்கள் சாலிகான பிள்ளைகளாக யார் வளர்த்து எடுக்கிறார்களோ அந்த தாயும் தந்தைக்கும் எனவே ஒருவேளை நரகத்திற்கு சென்றாலும் கூட அவர்களுக்கு கேடயமாக இருப்பார்கள். நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு, புஸ்ரா, நற்செய்தி. இன்னைக்கு நம் பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அந்த பவர் பாயிண்ட் மூலமா விளக்கம் தந்தாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு பெண் பிள்ளைகள் சீரழிந்து போகிறது. நம்ம பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையாக நல்ல பிள்ளையாக இருந்தாலுமே 4 பிள்ளைகளோட சேரும் போது எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கமும் ஒரு கேள்விக்குறியாக ஆக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவர்களுடைய ஒழுக்க விஷயத்திலையும் சரி, ஆடை விஷயத்திலையும் சரி, கற்பு விஷயத்திலையும் சரி எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகிற்கும் முன்மாதிரியாக 2 பெண்மணிகளை சொல்லலாம். அதுல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவசரம் ஃபர்ஜஹா, தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் திருமறை குர்ஆன்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே செயல்படுத்தினாங்கன்னு சொல்லுவான். இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க சிந்தித்து பாருங்க. அன்றைய காலத்துல சஹாபிய பெண்மணிகள் என்னது அவங்க அதிகமா தியாகம் செஞ்சாங்க, பல நன்மையான காரியங்களை மேற்கொண்டாங்க. அவங்களை ரோல் மாடலாக எடுத்து இன்றைக்குள்ள பெண்மணிகளும் என்ன செய்யறாங்க? பல நன்மையான காரியங்களை செய்யறாங்க. இது பெண்கள் இஸ்திபானால ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த விஷயங்களை என்ன செய்யறோம் நம்ம மென்ஷன் பண்ணுகிறோம். இப்ப பெண்களுக்கான ஒரு தீர்ப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 2க்கும் மார்க்க கல்வியில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் ஆண்களா பெண்களா என்று பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய ஆதாரங்களை என்ன செய்யறாங்க? அவங்க முன்வைக்கிறாங்க. மார்க்கத்தில் ஆர்வம் என்பது ஆண்களோ அல்லது பெண்களோ எனது உறுதியாக தீர்ப்பளிக்க முடியாது. ஒரு இஸ்லாமிய சமநிலையான ஒரு இஸ்லாமிய தீர்ப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் என்பது வெறுமனே பாலினத்தால் அளவிட முடியாது. அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய தக்வா, அவங்களுடைய அமல், அவங்களுடைய கல்வி தேடல் இது மூலமாகத்தான் அளவிடப்படுகிறது. ஆண்களுக்கென்று வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகள் என்பது வேற, பெண்களுக்கென்று வழங்கப்பட்டுள்ள அந்த சூழ்நிலைகள் வேற. இரு தரப்பினுமே மார்க்கத்தில் உச்ச முன்மாதிரிகளாகத்தான் அவங்க விளங்கி இருக்கிறாங்க. அப்ப நம்ம வெறும் ஒரு சாராருக்கு மட்டும் நம்ம வெற்றியை கொடுக்க முடியாது. இருவருமே என்ன செய்றாங்க? தங்களுடைய நிலைப்பாட்டிற்கான அந்த ஆதாரங்களை என்ன செஞ்சாங்க? முன் வச்சாங்க. அப்போ மார்க்கத்தில் அதிகம் ஆர்வம் என்பது ஆண்கள் என்றோ அல்லது பெண்கள் என்றோ என்று குர்ஆனுக்கோ சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் நம்ம இறுதியான தீர்ப்பை கொடுக்க முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால் சஹாபாக்கள் அன்றைய காலகட்டத்தில் என்ன நன்மையான காரியங்கள்லாம் அவங்க செஞ்சாங்களோ அவங்களுக்கு கொஞ்சமும் நாங்க சலிச்சவங்க கிடையாது என்று சொல்லி நபி தோழிய பெண்மணிகள் போட்டி போட்டு ஒருத்தர் மாறி என்ன செஞ்சாங்க? பல நன்மையான காரியங்களை செஞ்சாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் என்னது? ஆணாக இருப்பதாலோ அல்லது பெண்ணாக இருப்பதாலோ கிடையாது. அதிக தக்குவா உடையவரை, இறையச்சம் உடையவரை உங்கள சிறந்தவராக உயர்ந்தவராக கருதப்படுகிறார். அப்போ நாம் அதுதான் நம்மளுடைய தீர்ப்பாக சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது வமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி மின் தக்கரி அவ் உன்ஸா وهو مؤمنون فأولئك يدخلون الجنة ولا يظلمون نكيرا. ஆணோ அல்லது பெண்ணோ யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் நற்செயல்களை நல்ல காரியங்களை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைய செய்வான் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அவர்களுக்கு என்னது? சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான்? உத்தரவாதம் கொடுக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த பட்டிமன்றத்தை என்ன செய்கிறோம்? இதோடு நிறைவு செய்கிறோம். வாஹிந்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.